முடியும் உன்னால் முடியும் தோழா உன்னால் முடியும் உன்னால் முடியும் தோழா முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் உன்னால் முடியும் முடியாதது எதுவும் உன்னிடமில்லை இனி உன்னால் முடியும் தோழா இந்த வாழ்க்கை உலகில் சுந்தர வடிவில் நுழைந்து எந்திர மனிதனை உழைத்து தந்திர பொலிவை அடைவான் புடம்போட்ட தங்கமாய் மண்ணில் உருவாகி சிறப்பு பெற வேண்டும் உதயமாகும் புதிய சக்தியாய் கண்முன் வர வேண்டும் தடைகளை உடைத்து அதிரை நடத்த மலையினை இழித்து அடிமணி படைத்திடவா சத்தியம் சிவம் சுந்தரம் முடியும் முடியும் முடியும். So as students, future of the nation, we procrastinate everything in our life. How to be consistent in whatever we do? Yeah, that's in your hands. What is that you want? So that our daily works. Make a schedule. You ask this Anna, morning what time he comes to office. You ask Dr. Aya, what time he comes to office. Till what time he works. You ask me what time I go for work. As somebody asked me, this year 2026 is a beautiful year for me. Very, very lovely year. My 40th year of cinema. அப்போது ஒரு பத்திரிகையாளர் என் நண்பர் வந்து கேட்டார், சார் வாட் இஸ் திஸ் பெஸ்ட் ஃபிலிம் சார் உங்கள் லைஃப்பில் அப்படின்னாரு. நான் கொடுத்த பதில் என்ன தெரியுங்களா? இந்த 40 ஆண்டு காலத்தில் நான் ஒரு ஃப்ளைட்டும் ஒரு ட்ரெயினும் மிஸ் பண்ணதில்லை அப்படின்னு. அவர் கேட்ட கேள்வி என்ன, உன்னோட பெஸ்ட் ஃபிலிம் அப்படின்னாரு. நான் சொன்ன பதில், இனி வரைக்கும் என் லைஃப்பில் நான் ஒரு ஃப்ளைட்டும் ஒரு ட்ரெயினும் மிஸ் பண்ணதில்லை. பிகாஸ் நிறைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய ஃப்ளைட்டும் ட்ரெயினும் மிஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஒன்று கூட மிஸ் பண்ணல இனி வரைக்கும். தட் ஷோஸ் மை டிசிப்ளின், வாட் ஹி செட், மை டெடிகேஷன், மை கமிட்மெண்ட், மை வேர்ட், எவ்ரி திங். அதில் இது வந்து நிறைய இருக்குது. அது எளிமைப்படுத்தணுன்னா என்ன பண்ணணும்? வாக் யோர் டாக். சொல் செயல் என்னவா இருக்கணும்? ஒன்றா இருக்கணும். அவ்வளோதான், ஒன்றா இருக்கணும். ஓகே, ஸோ டூ வாட் இஸ் தட் கன்சிஸ்டன்சி. சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின் யூ டூ. டாக்டர் ஐயா சொன்னார் பாருங்கள், 5 lakh patient in how many years? 30 years. அவ்வளோதான். ஓகே, கிஃப்ட் கொடுங்க. Good afternoon, sir. I am C.S. Pooja, studying in St. Joseph Matriculation Higher Secondary School. My aim is to become a chartered accountant. And my question is that, what do you think, whether failure will lead to success or appreciation will lead to success? You see, if you get something very easily, you don't value it. But if you get something, அதை வந்து கஷ்டப்பட்டு ஏங்கி அதுக்காக வேலை செஞ்சு சாதித்த பிறகு அதுக்கு நம்ம கிடச்சிதுன்னா அதை நம்ம ரொம்ப பொக்கிஷமாக வச்சுப்போம். ஸோ எதுவாக இருந்தாலும் இந்த சிஏ அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. இன்டர் ஃபைனல்ஸ் இதெல்லாம் வந்து நீ நல்லா படிக்கணும். இன்னும் சிஏ பண்ணாவே உனக்கு ஈஸியாக கிடைக்காது. சிஏ ஐபிஎஸ் ஐஏஎஸ் எல்லாமே ஒன்று தான். ஸோ அந்த நீ பிளான் பண்ணி வச்சுருக்கல, யூ வாண்ட் டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அன்லெஸ் யூ ஹேவ் கிரேட் செல்ஃப் டிசிப்ளின் யூ கேனாட் அச்சீவ் இட். ஸோ அந்த டிசிப்ளின் உங்கள்கிட்ட இருக்குது, அதனால் நீ அச்சீவ் பண்ணுவ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. Good afternoon, sir. I am Rutesh Kumar from Jairam Higher Secondary School. I want to ask you a question, sir. Would you please help me and also give some important key points to get success as an empowered youth in this competitive world? அதான் கண்ணா, ருதேஷ், வாட் யூ வாண்ட், வாட் இஸ் தட் யூ வாண்ட், எனக்கு என்ன வேணும் அதை சொல்லு. அதுக்கு தகுந்த மாதிரி நீ ஐஏஎஸ் சொன்ன படிக்கணுன்னு. ஐஏஎஸ் படிக்கணுன்னா ரொம்ப எளிமையான விஷயம். ஒரு நல்ல கோச்சிங் சென்டருக்கு போனால், ஒரு நல்ல கோச்சிங் சென்டருக்கு பேர் வாஜிராம், டெல்லியில் இருக்குது. அந்த வாஜிராம் சார் வந்து அவர் வந்து ஐஏஎஸ் படித்து அவர் மிகப்பெரிய சாதனை படித்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்குது. போய் உட்காந்து படிச்சின்னா நிச்சயமாக உன்னால் சாதிக்க முடியும். வாட் இஸ் தட் யூ வாண்ட், யூ வில் கெட். அதுக்கு தகுந்த வேலை நம்ம செய்யணும். நானே வீட்டில் உட்காந்து படிக்கிறேன்னா படிக்கலாம். அதுக்கு நீ எக்ஸ்ட்ரானரி ஜீனியஸாக இருக்கணும். லைக் ஐ மெட் கலெக்டர் எம் ரவிச்சந்திரா, சித்தூர் கலெக்டராக இருக்கும்போது நான் கேட்டேன், கலெக்டர் எப்படி நீங்கள் இது சரித்திரம் படிச்சிங்க, எப்படி சாதிச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொன்னார். நான் ஒரு பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருந்தேன்,
பின்னாடி நின்று பார்க்கும்போது ஒரு புஸ்தகம் இருந்தது, ஹவு டு பிகம் அ கலெக்டர்னு. அதை வாங்கி நான் படித்து நான் இன்ஸ்பயர் ஆகி நான் படித்து நான் கலெக்டர் ஆனேன் அப்படின்னாரு. அது அந்த காலம், காம்படிஷன் கம்மி. இன்றைக்கி காம்படிஷன் அதிகம். ஸோ யூ ஹாவ் டு பி பெட்டர் தென் தி அதர் பீப்புள். ஸோ நீ பெஸ்ட்டாக இருக்கும்போது நிச்சயமாக நீ வந்து சாதிக்கலாம். அப்போ அவர் சொன்னார், எப்படி படிப்பாருன்னா 20 நிமிஷம் படிப்பார், ஒரு 10 பாயிண்ட் படிப்பார். 20 நிமிஷம் அந்த 10 பாயிண்ட் அதை படித்து முடித்து புக்கு மூடி வச்சுட்டு காரிடாரில் நடப்பார். நடந்து அந்த 10 பாயிண்ட் வந்துருச்சா, மனப்பாடம் ஆயிடுச்சான்னு அது முடிச்சுட்டு தான் அடுத்த வேலைக்கு போவார். அவர் சொல்லி கொடுத்தது நான் ஞாபகம் வச்சுருக்கிறேன். இன்னொரு ஸ்கூலில் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பொண்ணு இருந்தது. அந்த குட்டி பொண்ணு வந்து ஸ்டேட் ரேங்க் வாங்குச்சு. பொதுவாக நம்ம எல்லோரையும் கேள்வி கேட்போம், ஹவு டிட் யூ அச்சீவ் திஸ், ஹவு டிட் யூ அச்சீவ் தட்னு. அப்போ அந்த குட்டி வந்து என்னை கேட்டது, அங்கிள் ஊருக்கு போனால் என்ன பண்ணுவீங்கன்னு. நான் அப்படியே திருன்னு முழிச்சேன். அதை ஊருக்கு போனால் என்ன பண்ணுவோம், தாத்தா பாட்டியை பார்ப்போம், அவங்களாம் ஆசீர்வாதம் வாங்குவோம், காசு கொடுப்பாங்க, ஜாலியாக போட்டுப்போம். அப்புறம் பெரியப்பா வீடு, சித்தப்பா வீடு, இங்கே அங்கே போயிட்டு இந்த நாட்டுக்கோழி எல்லாம் வறுத்து சாப்பிடணும். அது இல்லை, அப்படியே என்னை பார்க்குது. போச்சுரா சாமி, அவுட்டுன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துருந்தது. அப்புறம் காத்தாடி விடுவோம், கில்லி விளையாடுவோம், மாங்காய் மரம் ஏறுவோம், மாங்காய் பறிப்போம், சினிமா போவோம். அப்படியே இப்படி பார்த்துது. சரி ஓகே, நம்ம ஷேம் பப்பி ஷேம் ஆகிட்டோம்னு சொல்லிட்டு, சரி குட்டி நீயே சொல்லு பதில் என்ன பண்ணுவேன். அங்கிள் நான் வந்து ஊருக்கு போனால் தாத்தா பாட்டி காலில் வந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு வாங்கிட்டு நான் லைப்ரரிக்கு போய் படிப்பேன். அப்படின்னா தபால் நான் அவள் காலில் வந்துட்டேன். புரியுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். லிட்டில் கேர்ள் ஹவு ஷி அச்சீவ் ஸ்டேட் ரேங்க் அப்படின்னா, லீவில் ஊருக்கு போகும்போது தாத்தா பாட்டி வீட்டுக்கு போன பிறகு எங்கே போய் படிக்கிறா அவங்கள பார்த்துட்டு 10 நிமிஷமோ அரை மணி நேரமோ மரியாதை கொடுத்துட்டு அந்த குழந்தை எங்கே போகுது, லைப்ரரிக்கு போய் படிக்குது. அதுக்கு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா? நோ சார். அதான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் வில் மேக் யூ த கிரேட்டஸ்ட் பர்சன் இன் லைஃப். யூ வாண்ட் டு பி ஆர்டினரி ஆர் எக்ஸ்ட்ராடினரி? எக்ஸ்ட்ராடினரி. எக்ஸ்ட்ராடினரி. இந்த பக்கம் ஆர்டினரி, இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி. இந்த 2 ஆர்டினரி எடுத்துட்டா என்ன இருக்குது? எக்ஸ்ட்ரா. எனிதிங் யூ டூ extra in your life will make you an extraordinary person in life, and that is success. Thank you. Hi sir, I'm Nithika from Government High Secondary School. இப்போ பொதுவாகவே ஸ்டடீஸில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாங்களோ அந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் காட்டுறாங்க. அப்படி ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்யூச்சரில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குமான்னு கேட்குறேன். ஐயோ பியூட்டிஃபுல்லான கொஸ்டின், எவ்வளோ அற்புதமான ஒரு கேள்வி. உன்னைய பார்த்தா எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, ஸ்போர்ட்ஸும் கல்வியும், சர்ச் பார்க்கன்னு ஒரு ஸ்கூல் இருக்குது சென்னையில். அங்கே ஸ்போர்ட்ஸும் கல்வியிலையும் ஃபஸ்ட்டு வாங்கினது யாருன்னா, அந்த ஸ்கூலில் இனி வரைக்கும் அந்த ரெக்கார்டு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து மேடம் ஜெயலலிதா அம்மா. ஸ்போர்ட்ஸில் நிறைய கோட்டாஸ் இருக்குது. எவ்ரி திங் இன் எவ்ரி லைன். இப்போ சொன்னாங்க இல்லையா கவர்மெண்ட் ஜாப்னு, அத்தனை கவர்மெண்ட் ஜாப்லேயும் ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு ஒன்று இருக்குது. அந்த பர்சன்டேஜ் வந்து கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. உங்கள் மிஸ்ஸை கேளுங்க, அந்த பர்சன்டேஜ் இருக்குது. அதில் எந்த ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் ஸ்போர்ட்ஸ் சொன்னதுனால நான் வந்து எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணுன்னு நான் சொல்ல ஆசைப்பட்றேன். இந்த கிரிக்கெட்டில் கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் பாய்ஸ் எல்லாம் தெரியும், அவர் பேர் காட் ஆஃப் கிரிக்கெட், சச்சின் டெண்டுல்கர், காட் ஆஃப் கிரிக்கெட். அந்த காட் ஆஃப் கிரிக்கெட் வந்து தினந்தோறும் வந்து இது பண்ணுவார், ப்ராக்டிஸ் பண்ணுவார். அந்த காலையில் வந்து ஒரு 40 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணோம். எல்லோரும் வந்து 40 மினிட்ஸில் 30 மினிட்ஸ் அந்த பேட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணோன்னு இப்படிலாம் வலிக்கும் போதும்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணார், தினந்தோறும் காலையில் எத்தனை மணி நேரம் பயிற்சி பண்ணார்? 4 ஹவர்ஸ் பண்ணார். ஈவினிங் மறுபடியும் 40 மினிட்ஸ் ப்ராக்டிஸ். ஈவினிங் மறுபடியும் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணார்? சேம் 4 ஹவர்ஸ். எத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணார்? 8 ஹவர்ஸ் எவ்ரி டே. 8 ஹவர்ஸ் எவ்ரி டே ப்ராக்டிஸ் பண்ணதுனால இந்த கிரிக்கெட் என்னன்றது, ஒரு பால் வரணும், ஒரு பேட்டால் அடிக்கணும், இவ்வளோதானே. அப்போ 8 மணி நேரம் அந்த பால் பார்க்கும்போது அந்த பால் நம்ம கண்ணுக்கு ஒரு ஃபுட்பால் மாதிரி தெரியும், இவ்வளோ பெருசாக தெரியும், அவுட்டே ஆக்க மாட்டோம். அதனால தான் அவர் பயிற்சி பண்ணி he became God of cricket. ஸோ நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் 8 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் நீங்கள் காட் ஆஃப் வாட் எவர் நீங்கள் எது நினைக்கிறீங்களோ அவர் காட் ஆஃப் கிரிக்கெட், நீ காட் ஆஃப் அந்த ஸ்போர்ட். ஓகே, நிச்சயமாக உனக்கு கிடச்சிது, உங்கள் குருவோட ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடச்சிருச்சு. தேங்க்யூ. So good morning sir, my name is Alan Raj. I am coming from Government School, Higher Secondary School, Ayathiyapatam.
இங்கே வந்த எல்லாருமே எப்படி டீச்சர் ஆகுறது, டாக்டர் ஆகுறது, கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்க போகிறேன். எப்படி ஒரு ட்ரூ லீடர் ஆகுறது சார்? நீங்கள் இப்போ லீடர் தான் சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. சரி லீடரையா, இந்த குட்டி வந்து சார் நீங்கள் வந்து நிறைய பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லோரும் சொல்கிறாங்க நான் டாக்டர் ஆகணும், டீச்சர் ஆகணும். டீச்சர் யாரும் சொல்லலை, நீ தான் சொன்ன, ரொம்ப சந்தோஷம். ஐஏஎஸ் ஆகணும், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹவு டு பிகம் அ லீடர் அப்படின்னா, சரி அது ஐயாவே சொல்லுவார், உட்காருங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் யாருன்னு சொல்கிறேன். அப்போ அதுலேயே அவன் புரிஞ்சுப்பான். குட்டை இருக்குது, கிணறு இருக்குது, ரெண்டுத்துலேயும் என்ன இருக்குது? தண்ணி இருக்குது. குட்டையிலேருந்து ஒருத்தன் எடுக்கும் போகும்போது அது என்ன சொல்லுது? ஏய் எடுக்காது, நான் காஞ்சி போயிடுவேன். அந்த கிணறுலேருந்து எடுக்கும்போது கிணறு என்ன சொல்லுது? எவ்வளோ வேணால் எடுத்துக்கோ எடுத்துக்கோ, எனக்கு புது தண்ணி வரும், ஊற்று வரும், இனிமையாக இருக்கும், நீ எவ்வளோ எடுக்கிறியோ அது எனக்கு வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? த லா ஆஃப் லைஃப் என்ன சொல்ல தெரியுமா? மோர் யூ கிவ் மோர் யூ கெட். ஃபஸ்ட் குடு. இதுதான் ஹீ இஸ் அ கிவர், ஹீ இஸ் அ கிவர், ஹீ இஸ் அ கிவர், டாக்டர் இஸ் அ கிவர், எவ்ரிபடி இஸ் கிவிங். ஸோ என்னைக்கு உனக்கு வந்து யூ ஹேவ் திஸ் ஹேபிட் ஆஃப் கிவிங், யூ வில் கெட் ஆட்டோமேட்டிக்லி எவ்ரிதிங் இன் ரிட்டர்ன். யூ வில் பிகம் அ லீடர், ஒன்லி ஒன் ஹூ கிவ்ஸ். அதான் சொன்னமே, இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்கிறதுக்கு ஒரே காரணம், ஃபஸ்ட்டு என் குருநாதர், ரெண்டாவது அவர். இல்லைனா நான் இங்கே வந்தே இருக்க மாட்டேன். ஸோ ஹீ இஸ் த கிவர். சொன்னார் அவர், என்ன நல்ல ஸ்டூடெண்ட். பெரியவங்க சொன்னோன்னே, அண்ணன் சொன்னோன்னே, அப்படி ஒரு அண்ணன் பாசமாக அண்ணன் சொன்னோன்னே ஆசீர்வாதம் வாங்கினார் இல்லையா? ஏன் பெரியவங்களோட ஆசீர்வாதம் வாங்குறது தான் அந்த கடவுள். கடவுள்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குகிறோம், நம்ம நல்லா இருக்கிறோம். பெரியவங்க சொன்னால், பெருமாள் சொன்ன மாதிரி அவங்க சொன்னதை நம்ம செய்கிறோம். ஸோ பி எ கிவர், யூ வில் பி அ லீடர். இப்போ அந்த லீடரு அதுக்கு அர்த்தம் பதில் சொல்லுங்கள். சுரேஷ் சார் சொல்லுங்கள், ஒரு லீடர் அப்படின்னா என்ன, எப்படி ஒரு லீடர் ஆகணும்னு கேட்குறாரு, சொல்லுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம், போட்டி இருக்கக்கூடாது, அதான் லீடர்ஷிப் உள்ளது. இல்லை இது சூசகமான ஒரு விஷயம். அது அன்பு பாசம் எனக்கு மட்டும் தெரியும். நான் ரொம்ப நேரமாக நின்றுட்டு இருக்கின்றதுனால அவர் என்னை உட்காந்து வச்சு ரெஸ்ட் கொடுக்குறாரு. இதுதான் என் தம்பி என் மேலே வச்சுருக்கிற பாசம், இந்த அன்பு எனக்கு தெரியும். நாங்களாம் உண்மை பேசுகிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து உட்காந்து பேசுகிறோம், நாங்கள் ஏவிஎம் ஸ்டுடியோவில் பேசுகிறோம். இந்த நிகழ்ச்சி அண்ணன் நிறையா பேர்கிட்ட சொல்லியிருப்பார், சத்தியம் சிவம் சுந்தரம் நிறையா பேர்கிட்ட சொல்லியிருப்பார். அண்ணன் அறிமுகப்படுத்துகிறாங்க, நாங்கள் பேசுகிறோம். இந்த கதை கேட்டிங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். அண்ணன் சொல்கிறாரு சத்தியம் சிவம் சுந்தரம் இதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். டாப்பிக்னே சொல்லலை. நான் சொல்கிறேன் இதை டாப்பிக்காக வச்சா எப்படி இருக்குன்னு கேட்டேன் அண்ணன். அண்ணன் நான் கேட்குறேன், இதை டாப்பிக்காக சத்தியம் சிவம் சுந்தரம் டாப்பிக்காக வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டேன். உடனே அவன்கிட்ட சொல்கிறாரு, நானே சிந்திக்கலையா அதை எப்படியா நீ சிந்தனை அப்படின்னு. நான் வந்து ரிசீவ் பண்ணுறேன் சார்னு. நான் வந்து ஒரு பொதுமக்களில் ஒரு ஆளாக உங்களை ரசித்து ஒரு விஷயத்தை, எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் பிடித்ததை செயலாக்க மற்றவர்களுக்கு ஆரம்பித்தால் நீங்கள் தலைவர். எந்த விஷயம்னாலும் சரி. சூப்பர், அற்புதம், நன்றிண்ணா. இது உண்மையிலேயே ஒரு மிரக்கல் அப்படின்னா இதுதான், நம்மளோட சந்திப்பு தான். நம்ம 3 பேர் வந்து அது வந்து புரியாத ஒரு புதிர் இருக்கு அவங்களுக்கு சொல்லணும்னா, நம்ம 3 பேர் சேர்ந்து அது பெர்மியூடா ட்ரையாங்கிள். இந்த உலகத்தில் அந்த பெர்மியூடா ட்ரையாங்கிளுக்கு விடையே இல்லை, அதுதான் எங்களுது. இந்த சேலத்துக்கு தான் நான் வந்தேன். டாக்டர் ஐயா சொன்னார், அந்த சுரேஷ் தம்பியை மீட் பண்ணுறதுக்கு நான் வந்தேன் சென்னையிலேருந்து சேலத்துக்கு, அவரை சந்திக்கிறதுக்கு. அப்புறம் ஏவிஎம் ஸ்டுடியோவில் நிறைய பேசிகிட்டு இருந்தோம். அப்போது நிறைய பேர் சாதிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்தியா, வி ஆர் ரூலிங் த இந்தியா இஸ் ரூலிங் த வேர்ல்டு சொன்னேன். சத்தியம் சிவம் சுந்தரம் அப்படின்னு சொன்னேன். சத்யா நடையில சிவநாடாரும் சுந்தர பிச்சையும் தூள் கலக்கிட்டு இருக்கிறாங்க. இதான் SSS அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குது, நான் நிகழ்ச்சி பண்ணிடுறேன்னாரு. அங்கேருந்து வந்தது தான் இந்த SSS. இப்போ புரியுதா? இதில் சேஞ்சிங் எவ்ரிபடிஸ் லைஃப். ஓகே, நீங்களே கொடுத்துருங்க அவனுக்கு ஒரு பரிசு. ஓகே, ஆன்மீக ரீதியாக ஒரே ஒரு பதில் மட்டும் சொல்லிடுறேன். இவங்க தலைவர்களை தேடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பேசினாங்க. அதாவது எதிர்வரக்கூடிய இன்னல்களையும் துன்பங்களையும் எவன் ஒருவன் வந்து இன்முகத்தோடு தாங்கிக்கிட்டு இந்த உலகத்துக்கு சேவை செய்யணும்னு விருப்பப்படுறானோ
அவன் மட்டும்தான் தலைவனாக இருக்க முடியும் ஆக்சுவலாக. சரியா? அது முக்கியமான இது தகவல் இது. அதனால் அதுக்கு உண்டான தகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது அண்ணங்கிட்ட தான் ஆரம்பிக்கிறது. சரியா? ஏன்னா பட்ட கஷ்டங்கள், அவர் ஒரு ப்ரொஃபஸராக இருந்து அவர் பார்த்த பிரச்சனைகள், துன்பங்கள் அவரை ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு வந்தது. அதன் மூலியமாக அவர் சந்தித்த பல நபர்களுக்கு என்னென்ன வழிகள் கிடைக்கலையோ அப்படிங்கிறதுக்கு உண்டான தேடுதல், ஏக்கம் இன்றைக்கு அவரை இந்த இடத்துக்கு கொண்டுட்டு வந்து எதிர்கால சமுதாயத்தையும் உருவாக்குங்கிற இடத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. சரிங்களா? அதாவது மகான் ஒரு பதில் சொல்வார். என்னுடைய மூலகுரு ஞானவல்லர் பரஞ்சோதி மகான் அவர்கள் வந்து, பிறர் குற்றத்தை குற்றம் என்று பாராமலும் தான் எக்குற்றமும் செய்யாமலும் அதனால் தன்னை உயர்ந்தவன் என்று எண்ணாமல் இருப்பதே ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் பிறர் குற்றத்தை மன்னிக்கக்கூடியவர்களாக, மறக்கக்கூடியவர்களாக இருக்கவும் கற்றுக்கணும். அதே சமயத்தில் நாம் தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். இந்த எல்லா விதமான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அனைத்து தரப்புலையும் இருந்தும் தலைவர்கள் உருவாவார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக. அது மட்டுமல்ல, செய்யக்கூடிய தொழிலை நாம் எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதில் உண்மையும் உழைப்பும் இருந்துச்சு அப்படி சொன்னால் தெய்வீகம் அப்படிங்கிறது தானாக வரும். அப்படிங்கிறதுனால தான் செய்யும் தொழில் தெய்வம்னு சொல்லப்பட்டது ஆக்சுவலாக. அதனால் வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். Such smiling faces இல்லையா? What's the spelling of smile? See miracles in life every day. தெரியுமா ஏற்கனவே? தெரியாத விஷயம் கற்றுக்கும் போது என்ன பண்ணணும்? Smile is see miracles in life every day. Today is a miracle. Today is a miracle. நான் காலையிலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேனே, சேலத்தில் எத்தனையோ குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் அந்த பாக்கியம் கிடைச்சிது நம்மெல்லாம் இன்றைக்கி ஒன்றா இருக்கிறதுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நேற்று முடிஞ்சு போன விஷயத்தில் இருக்கிறோம். அது முடிஞ்சு போனதுக்கு விஷயத்துக்கு பேர் என்ன? பாஸ்ட். என்ன பண்ணணும்? பரி த பாஸ்ட். நாளைக்கு ஃப்யூச்சர். இன்றைக்கி விட்டுறோம், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு அப்படி ஒரு சிந்தனை, ஒரு பயம். ஃப்யூச்சர் இஸ் அ மிஸ்ட்ரி, டோன்ட் வரி அபவுட் இட். அப்போது இன்றைக்கி என்ன? கிஃப்ட், ப்ரெசன்ட். காலையில் நமக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிது. என்னது? குவிக். இன்றைக்கி காலையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் கிடச்சிது. என்னது? கண்ணு முழிச்சும் உயிரோடு இருக்கும். அதான் முதல் பரிசு. ரெண்டாவது, எனக்கு ஒரு கிஃப்ட் கிடச்சிது. இதோ இந்த அற்புதமான மனிதர் மூலமாக உங்களை எல்லாரும் சந்திக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா? நான் வந்து வணக்கம் இப்படி சொல்லலை, இப்படி தான் சொன்னேன். ஆமாவா? அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? உங்கள் உள்ளே இருக்கிறது தான் என் உள்ளே இருக்குது. என்னது அது? சோல், ஆத்மா. நான் ஆத்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணேன். உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். இந்த ஆத்மாக்கெல்லாம் ஏற்கனவே சந்திக்கணும் நாம் முடிவு பண்ணிட்டான். அந்த ப்ரெசண்ட்டோட ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். ப்ரீ சென்ட். ப்ரீன்னா முன்னாடியே என்னது அமுச்சிட்டாங்க. இன்றைக்கி 21ஆம் தேதி நம்ம எல்லாம் சந்திக்கணும். அதுதான் வணக்கம். வணக்கத்துக்கு அர்த்தமே இந்த கை நான், இந்த கை நீங்கள், எல்லாருமே ஒன்று தான். யாரும் பெரிய ஆள், யாரும் சின்ன ஆள் இல்லை. அப்போ ஒன்று சேர்ந்தது. இப்படி பண்ணால் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து கலியுகத்தில் இருக்கிறோம். கலியுகத்தில் இருக்கிறதுனால நமக்கு என்ன இருக்குது? அகங்காரம் இருக்குது. நான், எனக்கு எல்லாம் தெரியும். இந்த அகங்காரத்துக்கு பேர் ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? ஸ்பெல்லிங் சொல்லுங்கள். EGO அப்படின்னா எட்ஜிங் காட் அவுட். நான் தான் சொன்னேன்ல, கடவுள் நீங்கள் தான். கடவுள் கடந்து உள்ளே போ, நீங்கள் தான் கடவுள். அப்போது அந்த கடவுளை வெளியே தள்ளுத்துறீங்க. நீ வெளியே போ, எட்ஜிங் காட் அவுட். வெளியே தள்ளினோடனே நான்ற அகங்காரம் வருது. அதெல்லாம் இருக்கக்கூடாது உங்களுக்கு. அதனால தான் என்ன பண்ணேன்? இது நான், என் கண்ணு, இந்த கண்ணு நான், இது அது, இது என் சொத்து, இது அது. ஒரு 203 என்ன இருக்குது? இருட்டு, நத்திங். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், டோன்ட் டூ ஆல் திஸ் ஈகோ. இட் இஸ் அ வேஸ்ட். எர்த்து, நம்ம இருக்கிறது எர்த்து தானே. சேலம் இதெல்லாம் சொல்லாதீங்க. தமிழ்நாடு, ஏஷியா, அப்புறம் வேர்ல்டு. சிம்பிளாக சொன்னுங்க. we are living in planet earth. now you leave this planet earth, now go to the solar system. சோலார் சிஸ்டமில் நிறைய இருக்கு இல்லையா பிளானட்ஸு. அங்கே
ஓகே. அங்கே சோலார் சிஸ்டத்தில் எர்த் எங்கே இருக்குது? எவ்வளோ பெருசாக இருக்குது? இவ்வளோ பெருசாக இருக்கா? சின்ன டாட்டாக இருக்கா? சின்ன டாட்டு. எங்கே? சோலார் சிஸ்டத்தில் எர்த்து எவ்வளோ பெருசு? ஒரு சின்ன டாட்டு. அங்கே எர்த்து. அந்த எர்த்தில் நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? ஒன்றுமில்லை. ஸோ அதெல்லாம் இதெல்லாம் நெகட்டிவான விஷயங்கள். அதெல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு சிற்பிக்கிட்ட கேட்டாங்களாம், பா என்ன மாதிரி பண்ணையா, இப்படியா அந்த சிலையை நீ படித்த அப்படின்ட்டு. அவரோட பதில் என்ன சொன்னார் சொல்லுங்கள்? பரிசு தரேன் சொல்லுங்கள். A sculptor made a beautiful statue. Everybody asked, how did you do this statue? எப்படி பண்ணீங்க? இதுக்கு முன்னாடியே அவங்க செஞ்ச சிலைங்களோட எக்ஸ்பீரியன்ஸால் இந்த சிலையை செஞ்சுருப்பாங்க. வாழ்க்கைக்கு அர்த்தம் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா அழகாக சொன்னீங்க. வாழ்க்கைக்கு அர்த்தம் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் லைஃப் அப்படின்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா? ஒரு கேள்வி ஒரே ஒரு பதில். அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் லைஃப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பீரியன்ஸ். ஜோரா கை தட்டுங்க. பட் தட் இஸ் நாட் த ஆன்சர் டு திஸ் கொஸ்டின். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் ஆன்சர் டு another கொஸ்டின். சொல்லுங்க. வாட்? சொல்லு. இன்வால்வ்மெண்ட். நோ. என்ன கேள்வி புரியுதா புரியலையா? ஒருத்தர் ஒரு சிலையை பண்ணார். அந்த சிலை அற்புதமாக இருந்தது. அந்த செஞ்சவர்கிட்ட நீ ஒரு டிராயிங் வரைஞ்சடா, ரொம்ப சூப்பராக இருக்குது, எப்படா பண்ணேன்னு கேட்குறாங்க. அப்போ அவர் எப்படி செஞ்சான்னு கேட்குறாரு. சொல்லு. ஹார்ட் ஒர்க். நோ. சார் அந்த ஏற்கனவே இருந்த சிலையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி பண்ணுறது. கல்லுலேருந்து வந்த சிலை. சார் அந்த ஏற்கனவே இருக்க சிலையை ஏற்கனவே பண்ணதுலேருந்து கொஞ்சம் மட்டும் ரிமூவ் பண்ணியிருக்காரு சார். ஏற்கனவே பண்ணலை. அங்கே ஒரு கல்லை கொடுத்தாங்க, அந்த கல்லுலேருந்து ஒரு சிலையை பண்ணார். சார் புலி. சார் ஹார்ட் ஒர்க், இமேஜினேஷன், டெடிகேஷன், சோல். கிட்டத்தட்ட ஆன்சர் சொன்னது இந்த ஒரு குழந்தை தான். ஆனால் அது குழப்பினே இருக்கிறா. சார் எங்க யார் அது? சார் அந்த கல்லில் தேவையில்லாததெல்லாம் எடுத்துட்டு. அப்பா வா என் தெய்வமே வா, நீ போடு. அது சார் சாருண்யா சூப்பராக சொல்லிட்டா. அதாவது எங்கள் இயக்குனரையா குருநாதர்கிட்ட கொடுக்க சொல்லுங்க. கேள்வி என்ன? ஒரு சிற்பி ஒரு சிலையை சூப்பராக பண்ணார். ஐயா சாமி எப்படி இதை செஞ்சேன்னா அவரோட பதில் என்ன தெரியுமா? தேவையில்லாததை எடுத்துட்டேன், சிலை அங்கே தான் இருக்கு. இதுதான் இந்த குழந்தை சொல்லுச்சு. இதுதான் உண்மையான பதில். நம்ம வாழ்க்கையிலையும் தேவையில்லாத விஷயங்களை நம்ம போட்டு வச்சிருக்கிறோம். என்னால் பண்ண முடியாது, ஆல் த நெகட்டிவ், அவங்களால தான் பண்ண முடியும், இவங்க செய்வாங்க அவங்க செய்வாங்க, இது எல்லாத்தையும் போட்டு மனசை குழப்பி போட்டு வச்சு இருக்கிறோம். ஒன்று நீ புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் செஞ்சுருக்கிறாங்கன்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒருத்தரால் சாதிக்க முடியும்னா பல பேரால் சாதிக்க முடியும், பல பேரால் சாதிக்க முடியும்னா நிச்சயமாக என்னாலையும் சாதிக்க முடியும். இந்த பாடம் தான் நம்ம கற்றுக்கணும் லைஃப்பில்.